பிலிப்பைன்ஸ், வியட்நாம் நாடுகளில் கோர தாண்டவமாடிய விப்பா சூறாவளியால் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா தகவல் வெளியிட்டது. அந்நாடுகளின் நிலைமையை மலேசியா கவனிக்கிறது. கடந்த வாரத்தில் பிலிப்பைன்ஸில் பெய்த அடைமழையினாலும் வெள்ளத்தினாலும் 5 உயிரிழந்தனர். ஆபத்திலிருந்து தப்பிட ஆயிரக்கணக்கானோர் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறினர். தற்போது மோசமான சூறாவளியாக உருவெடுத்திருக்கும் விப்பா சூறைக்காற்றால் பிலிப்பைன்ஸிலும் வியட்நாமிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு அடைமழை அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசுவதால் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதலே பிலிப்பைன்ஸின் லூசேன், வியாஸ், மிண்டானோ, மெட்ரோ மணிலா ஆகிய பகுதிகளில் அடைமழை இடைவிடாது பெய்யத் தொடங்கிவிட்டது. இதனால் அந்நாட்டின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளமும் மண் சரிவுகளும் ஏற்பட்டிருப்பதோடு பல இடங்களில் அடிப்படை தேவைகளான மின்சாரம், போக்குவரத்து, தொடர்பு முறைகள் துண்டிக்கப்பட்டுவிட்டன என்று விஸ்மா புத்ரா ஓர் அறிக்கை வழி தெரிவித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.